தலைகணியை தேடுற கூட்டமா நீங்க? அப்ப தெரியாம கூட இதை செஞ்சிடாது. நாம் நிம்மதியாக இருக்கும் நேரமே தூங்குவது மட்டும்தான். தூங்குவதற்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்றால், தலையணை, போர்வை, பாய், கட்டில் என்று பல வகை தேவைப்படுகிறது. அதில் முக்கியமாக நாம் பயன்படுத்துவது தலையணையைத்தான். ஆனால் அதை பயன்படுத்துவதால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று பாருங்கள். இன்றைய பிஸியான வாழ்க்கையில் நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். சரியான தூக்கம் இல்லாவிட்டால் எரிச்சலுடன் எந்த வேலையும் ஓடாது. மேலும் நோய்வாய்ப்படவும் வாய்ப்பு அதிகம். நம்மில் பலர் தலையணையை பயன்படுத்தி தூங்குகிறோம். ஆனால் தலையணையை தவறாக பயன்படுத்தினால் கழுத்து வலி, முதுகு பிரச்சனைகள், சரியான சுவாசம் இன்றி தூங்குதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தலையணையை சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது முக்கியம். பெரும்பாலானவர்கள் தூங்கும்போது தலையணையை பயன்படுத்துவார்கள். இதில் சிலர் 2 தலையணைகளையும் பயன்படுத்துவர். ஆனால் சுகாதார நிபுணர்கள் கூறுவதுபடி தலையணையை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம். நீண்ட நாட்கள் தலையணை பயன்படுத்தினால் கழுத்து வலி, முதுகு பிரச்சனைகள் மற்றும் கடுமையான நோய்களுக்கு வாய்ப்புள்ளது. குழந்தைகள் தலையணை வைத்து அதிக நேரம் தூங்கினால் கழுத்து சுளுக்கு ஏற்படலாம். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட தலையணைகளில் இது குறைவாகும். சாதாரண தலையணைகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். டஸ்ட் அலர்ஜி உள்ளவர்களுக்கு தலையணைகளை மாற்றுவது ஒவ்வாமை பிரச்சனைகளை அதிகரிக்கும். எனவே தலையணையை தவிர்ப்பது நல்லது. தலையணை பயன்படுத்துவதால் கழுத்து, முதுகு, தோள்பட்டை வலி மற்றும் ஒற்றை தலைவலி ஏற்படக்கூடும். உயரமான தலையணை உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை பாதிப்பதால் முடி உதிரும் பிரச்சனை வரலாம். 2 தலையணை பயன்படுத்துவோருக்கு நல்ல தூக்கமே வராது. இதனால் அவர்கள் நாள் முழுவதும் சோம்பேறியாகவே இருப்பர். மேலும் தூக்கம் குறைவால் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தலையணை இல்லாமல் தூங்கினால் கழுத்து மற்றும் முதுகு வலியும் குறையும். முதுகெலும்பின் நிலை சரியாக இருக்கும். இதனால் இடுப்பு, கைகள் மற்றும் தோள்பட்டை வலி ஏற்படாது. இனிமேல் நிம்மதியான தூக்கம், நோய் வராத தூக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தலையணையை மொத்தமாக அவாய்ட் செய்ய வேண்டும். மனிதன் நிம்மதியாக இருக்கும் ஒரே விஷயமே தூங்குவதுதான். அதிலும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்றால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில் எல்லாம் நம் முன்னோர்கள் 100 வயசு தாண்டி ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து வந்தனர். ஆனால் தற்போது உள்ள காலத்தில் என்னென்ன நோயோ பேர் சொல்ல முடியாத அளவிற்கு நோய்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஏனென்றால் இப்பொழுது நாம் சாப்பிடும் சாப்பாடு தான் அதற்கு காரணம். ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளும் அதற்கு ஏற்றவாறு தான் இருக்கிறது. அதிகமாக நோய் வருவதற்கு காரணமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வகைகள் தான். அந்த காலத்தில் பாட்டி சொன்ன முறையில் அந்த வயசு வரை வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது. டோட்டலாக மாறியிருக்கு. அதனால் தான் நமக்கு நோய்களும் ஈஸியாக நம்மை சுற்றி கொள்கிறது. அதனால் முடிந்தவரை நம் உடலை நாம் தான் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் தலைக்கு தலையணை வைத்து படுப்பதை முற்றிலுமாக அவாய்ட் செய்துவிட்டு வெறுந்தரையில் படுத்து பழகுவதை உடம்புக்கு மிகவும் நல்லது என்றும் அடுத்து வரும் பெரியவர்களும் கூறுகின்றனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.